ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. எனக்கு மேக்கப் போடுறதுக்கு ரொம்ப பிடிக்காது. ஆனால் நான் ரொம்ப ப்ரெசன்டபுளாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை ரொம்ப பிகினர் ஃப்ரெண்ட்லியாக மேக்கப் பற்றி எதுவுமே தெரியாது அப்படின்றவங்களுக்கும் இந்த வீடியோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய மினிமலான ப்ராடக்ட்ஸ் வச்சு எப்படி நான் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆவேன், இல்லை நான் ஆஃபீஸ் போகும்போது எப்படி ரெடி ஆவேன் அப்படின்றத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். நான் மேக்கப் எக்ஸ்பர்ட்லாம் கிடையாதுங்க. எனக்கு தெரிஞ்ச சிம்பிளான மேக்கப் தான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஹோப் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சி ஃபர்ஸ்ட் நான் மேக்கப் பண்ணுறதுக்கு 3 செக்மெண்ட்டாக பிரிச்சுக்குவேன். ஃபேஸ், அதுக்கப்புறம் ஐஸ், அப்புறமா தான் லிப்ஸ்டிக் அந்த மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு ஃபேஸ்க்கு பார்த்திங்கன்னா நான் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கிறேன். இது நிவ்யாவோட மாய்ஸ்சரைசர் தான் அப்ளை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ப்ரைமர் அப்ளை பண்ணுவாங்க. நம்ம போடுற மேக்கப் நல்லா செட் ஆகிறதுக்கு, நம்ம ஃபேஸ் நல்லா ஃபஸ்ட்டு ஸ்மூத் ஆகணும் இல்லையா, அதுக்கு. ஸோ இதுக்கு நான் யூஸ் பண்ணுறது ஆலோவேராஜெல்லே யூஸ் பண்ணுறேன். ப்ரைமர்னு நிறையா பிராண்டில் இருக்குது. நீங்கள் வேணும்னா அது கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் யூஸ் பண்ணுறது லாக்மேயோட 95cc க்ரீம் தான். நான் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ண மாட்டேன். மோஸ்ட்லி நான் யூஸ் பண்ணுற ஷேட் பார்த்திங்கன்னா 03 ப்ரான்ஸ். எனக்கு கரெக்டாக இருக்கும் என்னோடய ஸ்கின் கலருக்கு. ஸோ உங்களோட ஸ்கின் கலர் என்னென்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு நார்மல் ஸ்கின், இந்தியன் ஸ்கின் தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எனக்கு ப்ரான்ஸே செட் ஆகிற மாதிரி இருக்குது. அண்ட் நான் கையிலே தான் அப்ளை பண்ணிக்குவேன். எந்த ஒரு ஸ்பாஞ்ச் அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணுறதில்ல. எனக்கு இதுவே நல்லா சூப்பராக ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். ஃபுல் ஆக்னே, பிளமிஷஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ கவரேஜ் கிடையாது, ஓரளவுக்கு இருக்கும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நல்ல க்ளோ கொடுக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா காம்பேக்ட் பவுடர் வச்சு எல்லாத்தையும் நான் செட் பண்ணிக்கிறேன். நான் லாக்மேயோட காம்பேக்ட் பவுடர் தான் யூஸ் பண்ணுறேன். நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. அண்ட் என்னோடய ஷேட் பார்த்திங்கன்னா நேச்சுரல் பேர்ல். காம்பேக்ட் பவுடர் நம்மளோட பேஸ் மேக்கப் செட் ஆகிறதுக்கும் அண்ட் ரொம்ப நேரம் நம்ம மேக்கப் ஸ்டே ஆகிறதுக்குமே ஹெல்ப் பண்ணும். நிறைய பேர் ஆயிலி ஆயிரும் இல்லையா, அந்த மாதிரி ஆகாமல் இருக்கும். ஓகே, அவ்வளோதான் என்னோட பேஸ் மேக்கப் டன். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐப்ரோஸ். இருக்குதுலேயே நம்ம ஃபீச்சர்ஸ் என்ஹான்ஸ் பண்ணி காட்டுறது இந்த ஐஸ் தான். ஃபர்ஸ்ட் நம்ம ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிடுவோம். அதுக்கு நான் ப்ரௌன் அண்ட் பிளாக் இருக்க மாதிரி ஐப்ரோ பென்சில் எடுத்துக்கிறேன். ப்ரௌன் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவேன். நான் பிளாக் கொஞ்சம் ரொம்ப போல்டாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். ஐப்ரோ ஃபில் பண்ணாலே நம்ம ஃபேஸே கொஞ்சம் நல்லா பிரைட்டாக ஒரு மேஜரான டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு பார்த்தாலே. நெக்ஸ்ட் எனக்கு பிடிச்சது ஐலைனர். அட் சேம் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம போடுறது கொஞ்சம் கஷ்டம் தான். கண்ணாடி பார்த்தா என்னால் போட முடியும். நான் லாக்மேவோட ஐலைனர் தான் யூஸ் பண்ணுறேன். உங்கள் கண் ரொம்ப குட்டியாக இருக்குன்னா நீங்கள் நல்லா போல்டாக போட்டுக்கலாம். இல்லை உங்கள் கண் ரொம்ப போல்டாக இருக்குன்னா நீங்கள் தின்னாக போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் நான் கண்ணு கீழே காஜலுமே அப்ளை பண்ணிவிட்டு ஐ மேக்கப்பை நான் முடிச்சுக்கிறேன். லைட்டாக கண்ணு கீழே காம்பேக்ட் பவுடர் டச்சப் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். பிகினராக இருக்கவங்களுக்கு இவ்வளோ ஸ்டெப்ஸ் இருக்கான்னு ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. நான் போகிறது ரொம்ப குயிக் அண்ட் மினிமலான ப்ராடக்ட்ஸ் வச்சு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இன்னும் பெரிய பெரிய மேக்கப்லாம் இருக்குது. லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி லிப் பாம் இருந்தால் அதை கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறமா பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் லிப்ஸ் நல்லா ட்ரை இல்லாமல் இருக்கும். நான் யூஸ் பண்ண லிப்ஸ்டிக் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஹர்ப்ஸோட ஒரு லிக்விட் லிப்ஸ்டிக் தான். அது பார்த்திங்கன்னா ஒரு 5 ஷேட்ஸ் வரும். அந்த காம்போ எனக்கு ரொம்ப பிடிக்கும், பிரைட்ஸ் அண்ட் பிங்க்ஸ்னு. உங்கள் ஸ்கின்க்கு செட் ஆனால் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு வெஸ்டர்ன் கேஷுவல் லுக் அப்படின்றனால குட்டியாக ஒரு மினிமலான தோடு மட்டும் போட்டுக்கிறேன். வேறு எந்த இதுவும் நான் போடல. ஃபைனலாக என்னோடய ஹேருக்கு நான் கேர்ள் க்ரீம் எல்லாமே அப்ளை பண்ணி ரெடியாக தான் வச்சுருக்கேன். ஸோ ஒரு டாப் நாட் மட்டும் போட்டால் என்னோடய ஹேர் ஸ்டைல் கம்ப்ளீட் ஆயிரும். வேறு எந்த பெரிய ஹேர் ஸ்டைலுமே நான் போட மாட்டேன். முன்னாடிலாம் ஆஃபீஸ் போகிறப்ப என்னோடய ப்ரிஃபர்ட் ஹேர் ஸ்டைல்னால் இது தான். அவ்வளோதான் என்னோட மேக்கப் டன். என்னோட ஃபைனல் லுக் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அட் த சேம் டைம் ரொம்ப ப்ரெசன்டபுளாக ஒரு ஆஃபீஸ் லுக்காகவும் இல்லை எங்கேயாவது அவுட்டிங் போகிறீங்கன்னா நல்லாவே நீங்கள் இந்த லுக்கை ப்ரிஃபர் பண்ணலாம். நெக்ஸ்ட் இதே மேக்கப்பில் சாரீஸ், கொஞ்சம் ஜுவல்ஸ், அப்புறம் லிப்ஸ்டிக்லாம் மாற்றிட்டாலே ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்குமே க்ரியேட் பண்ணிடலாம். ஹேர் ஸ்டைல் பார்த்திங்கன்னா மேலே மட்டும் ஒரு கிளிப் போட்டு கீழே லோ போனி போட்டுக்கலாம். எனக்கு நிறைய ஹேர் ஸ்டைல் ரொம்பலாம் தெரியாது. ஸோ உங்களுக்கு குயிக்காக காமிக்கணுன்றதுக்காக இந்த ஹேர் ஸ்டைல் போடுறேன். ட்ரெடிஷ்னல் லுக்கை காம்ப்ளிமெண்ட் பண்ணுறதே நம்மளோட சாரீ அண்டு ஜுவல்ஸ் தான். நான் உனக்கு குட்டியாக ஒரு செயினும் அப்புறம் ஜிம்கியுமே நான் போட்டுக்கிறேன். ஃபைனலாக நம்ம பூவும் சந்தனமும் வச்சா நம்ம லுக் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அவ்வளோதான். இப்போ ட்ரெடிஷ்னல் லுக் அண்ட் வெஸ்டர்ன் லுக்கில் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். ஆன்லைனில் வாங்கின ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தோட லிங்க்ஸுமே கீழே கொடுத்துருக்கேன். வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. இது ஒரு சின்ன டிப்ஸ் என்னென்னா, ஏதாவது ஸ்பெஷல் ஒகேஷனுக்காக கிளம்புறீங்கன்னா முன்னாடி நாளே ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ மேக்கப் போடும்போது இன்னுமே உங்கள் ஃபேஸ் ரொம்ப பிரைட்டாக காமிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க. மேலும் உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாகில் சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது புஜ்ஜிஸ் மாம். டட்டா, பை பாய்.